சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோட் இன்றைக்கி நைட் நடக்க போகிறது காலையிலேயே பார்க்கலாம் வாங்க. வித்யாவும் முருகனும் கோயிலில் சாமி கும்பிட்டுருக்கிறப்ப நவகிரகத்தை சுற்றி சாமி கும்பிட்டுருக்குறா வித்யா. முருகன் வந்து பின்னாடியே ஐன்னு சுற்றிக்கிட்டே இருக்கிறா. என்னங்க ஐன்னே பின்னாடியே சுற்றிட்டு வரீங்க, பார்க்குறவங்க ஏதாச்சும் நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லைங்க ஐயப்பனை வேண்டாம் அப்படின்னா, ஐயப்பனா இங்கே இருக்குது, இது அம்மன் கோயில்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்ப, இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி நான் கிளம்புறேன்னு வித்யா சொல்கிறேன். என்னங்க ஒன்றுமே சொல்லாமல் கிளம்புறீங்க, என்னன்னு சொல்கிறது, நான் தான் யோசித்து முடிவு எடுக்கிறேன்னு சொல்கிறேன்னல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்ட்டு வித்யா கிளம்புறான். சீதா இருந்துட்டு மறைஞ்சு நின்று பார்த்துட்டு அவங்க கிளம்புனோடனே உள்ளே போய் அவங்க 2 பேர் சாமி கும்பிட்றாங்க. ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னுச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகாதா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் சாமி கும்பிட்டுட்டு வர்றாங்க. அருண் இருந்துட்டு என்ன ஆச்சு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சீதாவை கேட்குறப்ப, நான் சொல்கிறேன் கொஞ்ச நாள் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக பழகுவோம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸா அப்போனா பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஃப்ரெண்ட்ஸாக பழகுறதுனா பிடிச்சிருக்கிறதுனால தானே ஃப்ரெண்ட்ஸாக பழகுறேன்னு சொல்கிறேன். அது வேறு இது வேறு. ஏன் இப்போவே அர்ஜென்ட்டுனா நீங்கள் வேறு கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க, ஆனால் நான் வந்து வெயிட் பண்ணி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறா. சீதா சொல்லிவிட்டு சரி கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. பரசு மாமா வீட்டுக்கு முத்து மீனாவும் போகிறாங்க. போயிட்டு பரசு மாமா வந்துட்டு கல்யாணத்து செலவுக்கு எவ்வளோ ஆகும்னு பட்ஜெட் போடலாமா முத்துன்னு சொல்லி 2 பேரும் பட்ஜெட் போட்டுட்ருக்குறாங்க. பூ கட்டுற செலவுக்கெல்லாம் எவ்வளோ ஆகும் மீனா சொல்லு அப்படிங்கிறப்ப, அதெல்லாம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம். இல்லை எனக்கும் பட்ஜெட் வேணுமில்ல அப்படிங்கிறப்ப, பார்த்தியா மீனா எங்கள் அப்பா மாதிரியே மாமாவும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறாங்க அப்படின்னு. நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஒரே ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அதில் எங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பரசு மாமா சொல்கிறாரு. சொல்லிவிட்டு மீனா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இல்லை இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிறப்ப, பூ வாங்குகிற செலவுக்கெல்லாம் காசு வேணுமில்ல, அதனால தான் சொல்கிறேன், நீயா எல்லாமே பண்ணுவ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சரி இருங்க பூ மட்டும் காசு கொடுங்க, மற்ற இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 10,000 ஆகும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி 20,000 போடுறேன் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. மற்ற நான் செய்ய மாட்டேனா, நான் உங்களுக்காக நான் செய்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்காக வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறா. சரி அப்படின்னு, சரி என்னமோ பண்ணுங்க, அந்த இதுலேயும் மீதி வரும், அந்த அதை வச்சு நான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்கிறா. அப்புறம் முத்து இருந்துட்டு போக வர செலவெல்லாம் பார்த்து டீசல் செலவுக்கு மட்டும் காசை கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, எவ்வளோ ஆகும், எப்படி இருந்தாலும் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, அதனால் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு 4,000 ஆகும் அப்படின்னு முத்து சொல்கிறான். சரி மேக்கப்புக்கு ரோகிணிகிட்ட எவ்வளோ செலவாகுன்னு கேட்டு சொல்லு மீனா அப்படிங்கிறப்ப, இதை இருங்க கேட்குறேன்ட்டு ஃபோன் பண்ணுறான். ரோகிணி வந்துட்டு ஐயோ இவளா இவ எதுக்கு ஃபோன் பண்ணுறாளே தெரியலேன்ட்டு எகத்தாளமாக ஒரு மாதிரியா மீனா ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறா. ஏங்க நான் பரசமாமா வீட்டில் இருக்கிறேன், பவானிக்கு மேக்கப்புக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, ஆரம்பத்தில் 15,000லேருந்து ஒரு 1,50,000 ரூபா வரைக்கெல்லாம் இருக்குது, எப்படி மேக்கப் போடுறதுன்னு பார்த்துட்டு தான் சொல்லணும், ஒரு மேக்கப்புக்கு 4 மணி நேரம்னாச்சும் நிற்கணுமல்ல, அதனால் இவ்வளோ ஆகும்னு 15,000 ரூபாயா அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா. ஆமாம் பொண்ணு அழகாக தெரியணுமல்ல, ஃபோட்டோவிலையும் நல்லா இருக்கணுமல்ல, அதனால் செலவாகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்கிறான். நம்ம பரசு மாமா பொண்ணு பவானிக்கு நல்லா அழகாக இருக்கணும், அவள் முதலே அழகாகத்தான் இருப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறப்ப, முத்து இருந்துக்கிட்டு பவானி என்ன மாதிரி கருகருன்னு இருந்தா, இப்போ மெடிக்கலில் போய் என்ன மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் இப்போ பளபளன்னு ஜொலிக்கிறா அப்படின்னோடனே பவானி வெக்கப்படுறா. ஐயோ வெக்கத்தை பாரு அப்படின்னு முத்து சொல்கிறா. மீனா வந்துட்டு கொஞ்சம் பேசாமல் இருங்க, நான் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன் அப்படின்ட்டு கேட்குறப்ப, இவங்க வந்து சரி ஒரு 10,000 பண்ணி கொடுங்களேன், பாவம் நம்ம பரசு மாமா பொண்ணு கல்யாணம் தானே, கொஞ்சம் குறைச்சிக்கலாம் நம்ம. சரி நான் என் செலவு இல்லாமல் மேக்கப் திங்ஸ் வாங்க மட்டும், கிட்டெல்லாம் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு 12,000 காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். சரி அப்படின்ட்டு வச்சிட்றாங்க. 12,000 எழுதிருங்க ரோஹிணிக்கு மேக்கப்புக்கு அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு பரசுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்தால் தான் முத்து நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ளையோட தாய் மாமான்னு, அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு, இரு என்ன பேசுகிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதில் ஸ்பீக்கரில் போடுறேன்னு போடுறாரு. அப்புறம் சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்ட்டு பேசுகிறாங்க. பேசிட்டு அவர் இருந்துட்டு பொண்ணுக்கு தேவையான கட்டல் பீரோ
வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல, அது அந்த இது பட்ஜெட்டில் போட்டுறாதீங்க அப்படின்னு. இல்லைங்க இப்போ தான் நாங்கள் பட்ஜெட் எழுதிட்டுருக்கோம், அது இன்னும் நாங்கள் இன்னும் போடல அப்படிங்கிறப்ப, நான் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு. உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம் அப்படின்னு. என் பசங்களுக்கு நான் வாங்கி தராமல் யார் வாங்கி தருவா, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ நான் அது வாங்க தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளையோட தாய் மாமா. சரி இருங்க, எங்கள் முத்து பேசுகிறான்னு சொல்லி இவர் பரசு சொல்கிறப்ப அவங்க காது கேட்காத மாதிரி ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மீனாவும் முத்துவும் இருந்துட்டு, இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பரசு மாமா இருந்துட்டு, பார்த்தியா நான் சொன்னேன்ல மாப்பிள்ளையோட தாய் மாமா தங்கமானவர்னு, எப்படி பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, மாமா இந்த குரல் நாங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்குது மாமா அப்படின்ட்டு. இவர் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, கறிக்கடை வச்சுருக்காரு, அதனால் எங்கேயும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. சரி எப்படி இருந்தாலும் கல்யாணத்தில் பார்க்க போகிறீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாமா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. விஜயாவுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா சம்மந்தி அம்மா கூப்பிட்றாங்க. சம்மந்தி அம்மா நீங்கள் என்ன சொல்லுங்கள் சம்மந்தின்னு கேட்டோன்னே, என்னங்க சம்மந்தி அம்மா கேட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறப்ப, இப்போ தான் ஸ்ருதியும் ரவியும் வந்தாங்க, இப்போ தான் போயிருக்காங்க, நான் இன்னும் பேசிட்டு கூப்பிட்றாங்க அப்படிங்காட்டி, நீங்கள் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவீங்களோ இப்போ எது பண்ணுவீங்கன்னு தெரியாது, என் பையன் பொண்ணு சர்வர் வேலைக்கு போகக்கூடாது, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ பேசி முடிவு பண்ணுங்க, அவர் சங்கடப்படுறாரு, எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. விஜய் வந்துட்டு சரிங்க நான் பார்த்து பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஐயோ ரவிகிட்ட சொல்கிறதா அண்ணாமலைகிட்ட நம்ம இவர்கிட்ட சொல்கிறதா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு விஜய் யோசிச்சுட்டு அண்ணாமலைகிட்ட போகிறாங்க. அண்ணாமலைகிட்ட போய் ஏங்க சொல்லு அப்படின்னு கேட்குறப்ப, இப்போ இப்போ இவங்க 2 பேர்கிட்ட பேசி இது சம்மதம் வாங்கி கொடுங்க. என்னத்த சொல்கிற அப்படிங்கிறப்ப, இல்லைங்க இப்போ சம்மந்தியம்மா ஃபோன் பண்ணாங்க, அவங்க வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு தரதை பற்றி பேச சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணுறது, அதனால தான் நீங்கள் சொன்னால் ரவி கேட்பான் சொல்லுங்கள். அப்போனா என்னையா வரதட்சணை கேட்க சொல்கிறேன், என் பசங்க நல்லா இருக்கிறத நான் என்னை கெடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசுகிறாங்க. இது என்னங்க அவங்க நல்லா இருக்கணும்னு தானே அவங்க ஆசைப்பட்றாங்க, அவங்க பொண்ணு சர்வர் வேலை பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்கல, அதனால தானே செய்கிறாங்க அப்படின்னு. எப்படி சுற்றி வந்தாலும் அது ஒன்று தானே, வரதட்சணை வாங்குற மாதிரி தானே, அவன் என் பையன் சொந்த காலில் நின்று ஜெயிப்பான் அப்படின்னு சொல்கிறான் அண்ணாமலை. நான் ஒரு பொழுதும் என் பையன் சுயமரியாதை விட்டு அடுத்தவங்க கையை எதிர்பார்க்க நான் சொல்ல மாட்டேன், அதனாலேயே அவனுக்கு நான் எது இருந்தாலும் நல்லது செய்வேன்ட்டு அவங்க என் மேலே மரியாதையாக இருக்கிறாங்க, அந்த மரியாதையை நான் காப்பாற்றிக்கணும், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. வாசுதேவன் எவ்வளோ கேவலமாக நம்மளை மதிக்கிறான்ட்டு எனக்கு தெரியும், அதனால் அவனோட காசில் என் பையன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க நான் விட மாட்டேன், நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீ எதாக இருந்தாலும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே ரூம் விட்டு வெளியில் வந்துடுறாங்க. ரவியும் சுருதியும் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் பேசுகிறான் அப்படி. ரவி எங்கள் மாமி அங்கே வந்தாங்க அப்படின்னு ஆரம்பித்தோடனேவே முத்து இருந்துட்டு, டே ரவி உங்கள் மாமியார் நேற்று வந்துருந்தாங்க, வந்துட்டு பிளாக் செக்கை கொடுத்தாங்கடே, அது பிளாக் செக்கெல்லாம் பிளாங்க் செக்குன்னு மனோஜ் சொல்கிறான், அது எனக்கு தெரியும், அது வந்து கருப்பு பணத்துலேருந்து வந்ததுனால அது பிளாக் செக்கு தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிறப்ப, ஆமாம் இவன் 50 கோடியை ஃபுல் பண்ணி அவங்கள டென்ஷன் ஏற்றிட்டான் அப்படின்னு மனோஜ் சொல்கிறான். ஆமாம் எங்கள் அப்பாவோட மரியாதை குறைவாக பேசினா நான் அப்படி தான் இருப்பேன், எங்கள் அப்பாவை அவமானப்படுத்த நான் என்றைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான். 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. ரவி வந்துட்டு, டே நீ கம்முனரு முத்து, நீ என்ன நடந்தது சொல்லு அப்படிங்கிறப்ப, இப்படி உங்கள் மாமியார் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க கொண்டு வந்து பிளாங்க் செக்கை கொடுத்துட்டு நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கடா அப்படிங்கிறப்ப, நான் சுயமரியாதையோடு வாழ்கிறவன், நான் என்னோட சொந்த காலில் தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பேன், மற்றவங்களோட அமௌண்ட்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். மனோஜ் இருந்துட்டு, அவன் முதலாளி ஆகிறத அவனுக்கு பிடிக்கலையாண்டா, ஏன்டா அவனை இதை தடுக்கிற அப்படின்னு சொல்லி முத்து திட்டுறான். ரோஹிணி அதே மாதிரி தான் சொல்கிறேன், ஏங்க அவங்க சொந்தமாக தொழில் செய்ய விட மாட்டோம் இப்படியே பேசுகிறப்ப ஸ்ருதியும் கேட்குறான், ஏன் அவங்க பணம் கொடுத்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கக்கூடாதுன்ட்டு நீ சொல்கிற அப்படின்ட்டு ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அதான் விஜயா இருந்துட்டு சந்தோஷமாக சரி எங்கே இவங்க 2 பேர் பிரச்சனையெல்லாம் எப்படியோ ஏதோ முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க சண்டை வரணும்னு எல்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு கலைஞ்சு போயிடுறாங்க. ரவி தனியாக யோசிச்சுட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்குற அப்படி. அப்போ வந்து முத்து என்னடா மேலே யோசிச்சு மேலே வானத்தை பார்த்து யோசிச்சுட்ருக்க அப்படிங்கிறப்ப, இப்போ
நான் நிம்மதியாக இருந்தேன். இப்போ இவங்க ஸ்ருதியோட அம்மா வந்துட்டு இப்படி பிரச்சனை பண்ணி விட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ எதா இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுவேன். வானத்தை கீழே பார்த்தா நல்லா நேர்மையாக வாழ்கிறதுன்னு இருக்கு. நான் வானத்தை பார்த்துட்டு இருந்தா நம்மளோட பிரச்சனை வானத்தை விட சின்னது தான் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்துட்டு டேய் அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லி ஆமாம் மல்டிமின்னி சொல்கிறான். அவன் சொல்கிறத கேளு. டேய் நான் சொல்கிறத கேளு. சொந்தமாக சுயமரியாதையோடு வாழணுன்னா நீ உழைச்சி முன்னேறுவே. உங்கள்கிட்ட அந்த திறமை இருக்குது. அதனால் நீ எதை பற்றி கவலைப்படாமல் நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீயேவே இஎம்ஐயில் 2 கார் வாங்கி ஓட்டிகிட்ருக்குற. நீ அவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறான். நீ எதாக இருந்தாலும் இஎம்ஐயில் ஓட்டிகிட்ருக்க அவன் நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவ அப்படின்ட்டு நான் இஎம்ஐயில் ஓட்டுனாலும் என்னால் முடிஞ்ச என்ன ஹெல்ப்போ அதை நான் செய்வேன். நீ எதை பற்றி யோசிக்காத. நீ நல்ல நிலைமைக்கு உன் சொந்த கால்லேயே நிற்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பேசிட்டு 2 பேரும் எல்லாம் கிளம்பிடுறாங்க தனித்தனி. மீனா கை கொடுங்கன்னு சொல்லி முத்தை கேட்குறேன். என்னாச்சு இவ்வளோ சந்தோஷமாக கை கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு என்னன்னு சொல்லு அப்படிங்கிறப்ப நமக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்குங்க. கல்யாண ஆர்டரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுதுங்க. என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.